எத்தனை நாள் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஹவு லாங் வி நீட் டு டீக்ளட்டர்? இதை பத்தி ரீசெண்டா ஜோஷ்வா பெக்கர் அப்படிங்கிறவர் போட்டிருந்தாரு அவரோட சேனல்ல. ஹீஸ் அ மினிமலிசம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சேனல்லையும் போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. இதுல எப்போ நம்ம கிளட்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி டீக்ளட்டர் பண்ணணும் அண்ட் அட் லாஸ்ட் எண்டில் என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கிளட்டர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட கிச்சன் திங்ஸ்லேருந்து எல்லா திங்ஸையுமே நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமே என் பிறந்த வீட்டிலேருந்து என்னோட வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணி ஏகப்பட்ட கிச்சன் திங்ஸ் மட்டும் ஒரு 2 லாஃப்ட் ஃபுல்லாக இருந்தது. அது அப்படியே ஒரு 2 வருஷம் இருந்தது. 3 வருஷம் கழிச்சு அதை வந்து நான் எல்லாத்தையும் ஆர்கனைசர்ஸ் பாக்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணேன். அண்ட் 1 இயர் கழிச்சு அதை திரும்ப எடுத்து வைக்கும் போது திரும்பவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ தான் அந்த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் அப்படிங்கிற புக், மேரி கோண்டோ எழுதின புக் நான் படிக்கும் போது டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்ட போது தான் இது எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தருணம் தான் த ஹஹா மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கிளட்டர் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம கிளட்டர் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். அதாவது நம்ம பயன்படுத்தாதது, நம்மளுக்கு வேண்டாதது எல்லாத்தையும் லெட் கோ பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எழுதுங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்தோ இல்லை உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நோட்ஸ் ஆப்பில் உங்கள் ரூமில் என்னென்ன உங்கள் வீட்டில் என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, ரூமில் என்னென்ன இடத்துலலாம் நீங்கள் திங்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ராஸ், அந்த கப்போர்ட்ஸ், எத்தனை வார்ட்ரோப் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க. ஸ்டேஷ்னரி, ஃபோட்டோ, சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு எது ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம இதெல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய ஹியூஜ் டீக்ளட்டர்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா நம்மளுக்கு சேர்த்து வச்சிருந்தது, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் விட்டுட்டு போனது, நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்தது, நம்ம வாங்கினது, நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணது, இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீக்ளட்டர் பண்ணியிருக்க மாட்டோம் ஆப்வியஸ்லி. ஏன்னா எனக்குமே டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது 1.5 வருஷம் முன்னாடி தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாலே நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹியூஜ் டீக்ளட்டர்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டோட்டலாக வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணும் போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைம் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். இட்ஸ் ஆப்வியஸ். ஆனால் போக போக உங்களுக்கு ஈஸியாக ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது ஈஸியான இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டேஷ்னரிஸ், ட்ரெஸ்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே பேப்பர் கிளட்டர் இல்லை வந்து லாஃப்ட் ஃபுல்லாக பிரித்து போட்டு நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரே நாளில் ஃபுல் வீடியோ பிரித்து போட்டு டீக்ளட்டர் ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே டயர்டாகிடுவீங்க. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். தினமும் பண்ணுறீங்களா, வீக்லி பண்ணுறீங்களா, உங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு ஈஸியான இடத்துல இருந்து தான் கஷ்டமான இடத்துக்கு போகணும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம மசில் பில்டப் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டீக்ளட்டரிங்கும் நம்ம பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியான இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கஷ்டமான இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஷாப்பிங் பண்ணுறதை நிறுத்த முடியாது. நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி தான் ஆகணும். நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். மளிகை சாமான் வாங்கணும், ஃபுட் வேணுங்கன்னா அதை வாங்கணும். ஸோ அந்த மாதிரியான பர்ச்சேசஸ் பண்ணும்போது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நம்ம ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீக்ளட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீக்ளட்டர் பண்ணதே திரும்ப வாங்கிடாமல் பார்த்துக்கணும். பண்ண தப்பே திரும்ப செஞ்சிடாமல் பார்த்துக்கணும். நம்ம நீட்ஸில் மட்டும் கவனம் செலுத்தணும். நம்ம நீட்ஸ் என்ன, நம்ம வாண்ட்ஸ் என்ன, தேவை அறிஞ்சு நம்ம பொருட்கள் வாங்க ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இல்லைனாலும் நம்ம அதை வந்து ஒரு கவனம் நம்ம வந்து செலுத்தணும். ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா ஒரு 1 டே அது வெயிட் பண்ணி வாங்கணும். கடைக்கு போய் வாங்குறீங்கன்னா அவசரப்பட்டு வாங்கிடாமல் நம்மளுக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக நின்று யோசிச்சு வாங்கணும். எப்போவுமே நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லெஸ் இன்வென்ட்ரி இருக்கும் போது நம்ம வீடை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
ஏன்னா நம்ம பொருட்கள் கம்மியாக இருக்கும் போது யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஈஸியாக வீடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வீடை வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணோன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். டீக்ளட்டர் பண்ணி முடிச்சுட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான் இருக்க போகுது. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பணம் வந்து நிறையா சேவ் பண்ண முடியும். மணி சேவிங் டிப்ஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம டீக்ளட்டர் பண்ணுறனால எவ்வளோ மணி சேவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓ இவ்வளோ தான் ஆகுதா அப்படின்னு. அதுக்கு வந்து மீல் பிளானிங் அந்த மாதிரியான டிப்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நிறையாவே பணம் சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வீடு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமாயிடும். ஸோ நம்ம டீக்ளட்டர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஹியூஜ் டீக்ளட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்பப்போ ஏதாவது இப்போ பார்சல் வருதுன்னா அதோட அட்டைப்பெட்டி இருக்கும். அதை வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணணும். இந்த மாதிரியான டீக்ளட்டர்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து மெயின்டைனிங் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா, யாராவது வந்து அடுக்கி வச்சுட்டா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம டீக்ளட்டரிங் பண்ணும் போதும் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் நான் டீக்ளட்டர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றதுக்கு காரணம் தான். டீக்ளட்டரிங் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் பண்ணணுங்கிறது ஒரு வேலையாகவே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்குன்னு நம்ம வந்து டீக்ளட்டரிங்கை ஃபுல்லாக நிறுத்திட முடியாது. ஹியூஜ் டீக்ளட்டர்ஸ் இருக்காதே தவிர டீக்ளட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஈஸியாக ஆக்கிக்கிறதுக்கு டொனேஷன் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு வேண்டாத பொருள் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அதை எடுத்து அதில் வைங்க. என் பையனோட ஸ்கூல் பேக் வந்து ரொம்ப பிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்கூல் பேக் வந்து நான் புதுசு வாங்கிட்டேன். அந்த பழசை நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஒன் இன் ஒன் அவுட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு பொருளை நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். அந்த ரூல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடை வந்து இன்வென்ட்ரின்னு நான் சொன்னேன் இல்லையா, பொருட்களோட எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை அதிகமாக்கிடாம நம்ம அதே லெவலில் வச்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸும் நிறையா இருக்கும், டைமும் நிறையா இருக்கும், க்ளீன் பண்ணுற வேலையும் கம்மி, பணமும் நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்குவோம். ஸோ பிஹாண்ட் ரிப்பேர் அந்த பேக் போயிட்டனால நான் அதை மட்டும் டீக்ளட்டர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்துட்டு கடைசியாக உள்ள பாயிண்ட் என்னன்னா, ஒன்ஸ் அ மந்த் கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணணும். ஹியூஜ் டீக்ளட்டர் இருக்காது. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என் பையன் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு, எஸ்கேஜி முடிச்சுட்டான். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து 1ஆம் தேதி வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்னா அவனோட எஸ்கேஜி புக்ஸ்லாம் என்னெல்லாம் வேணான்னு பார்த்து அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஒன்ஸ் அ மந்த் டீக்ளட்டர் பண்ணுறதுல இது வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் அ மந்த் மட்டும் நம்ம என்னெல்லாம் வேணும் வேணான்னு பார்த்து டீக்ளட்டர் பண்ணாலே போதும். ஸோ டீக்ளட்டருங்கிறது நிற்காது, பட் ஹியூஜ் டீக்ளட்டர்ஸ் நின்றோம். மந்த்லி ஒன்ஸ் நம்மளோட மெயின்டெனன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து டீக்ளட்டரிங் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்கள் லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக நான் பிளாக் ஒன்று எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.